இல்ல நான் இல்ல ஏன்னா சிபிஎஸ்சி புக்கை விட நான் நல்லா நடத்தணும். இங்க பாரு, இங்க இருக்கிற சார்ஜ் பிளஸ் கியூன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற சார்ஜ் மைனஸ் கியூ. சரியா? இப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் டைபோல் மொமெண்ட் அட் சம் பாயிண்ட் பி. சம் பாயிண்ட் ஏன்னா நல்லா பாரு, ஆக்சியல்ல கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன், ஈக்விட்டோரியல்ல கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப அட் சம் பாயிண்ட் which is at some angle in the distance r1. ஓகேவா? in the distance r2. no in the distance a, in the distance to a. any difficulty? இப்ப நல்லா பாரு, ஓகேவா? வரேன் பாப்பா, டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்கோ. இது பிடிக்கலையா? சரி, இங்க இருக்கிறது தீட்டான்னு வச்சுக்கோ. இங்க இருக்கிறது தீட்டான்னு வச்சுக்கோ. சரியா? இங்க இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? தீட்டா. இப்போ நல்லா பாரு, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தனா என்னோட ஆர். ஓகேவா? இது ஏ, இது தீட்டா. இந்த சைடு எவ்வளோ? அப்ப வேண்டாம். ஆங்கிள் இங்கே தானே, புக்கில் இங்கே தானே கொடுத்துருப்பேன் ஆங்கிள். இப்படி வச்சாதான் என்னால் ஈக்குவேட் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டா ஆக்சுவலாக, ஆமாம் புக்கில் இங்கே தான் ஆங்கிள் தீட்டா கொடுத்துருப்பான். கரெக்டா? இங்கே இருக்க ஆங்கிள் தானே தீட்டா. அப்போ இது தீட்டானா இந்த சைடு ஏ, அப்போ இது எவ்வளோ? கரெக்டா? அப்போ என்ன சைடு? இந்த சைடு என்ன சைடு? ஏ காஸ் தீட்டா. கரெக்டா இல்லையா? கொஞ்சம் இந்த இடத்துல நல்லா கவனி. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் ஏ காஸ் தீட்டா பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் எழுதலாமா? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் a cos theta plus இந்த டிஸ்டன்ஸ் எழுதலாமா? ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சா? r1. அப்ப என்னோட r1 என்ன? r1 is equal to r minus a cos theta. any difficulty? No. புரியுதா? புரியுதா? பேசிக்கிட்டே கழுத. அகைன் இதே சேம் அசம்ஷன் நான் இங்கே பண்றேன். இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அப்ப இந்த சைடு என்ன? இல்லைனா இன்னொரு அசம்ஷன் நம்ம இந்த இடத்துல பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரியா? இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டானா இது எவ்வளோ? கரெக்டா? அப்ப இது ஏ காஸ் தீட்டாவா? புரியுதா? இப்போ இந்த டோட்டல் லென்த் r2 a cos theta plus r. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் இது பிளஸ் இதுன்னு எழுதலாமா? r plus a cos theta. any difficulty? ஆக்சுவலாக நான் போன மெத்தட் கொஞ்சம் உள்ட்டா. நான் பேசாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், பொட்டன்ஷியல் டியூ டு ப்ளஸ் கியூ கேட்டிருந்தா ஓகே எனக்கும் ஆன்சர் தெரியும், நீ வேகமாக ஆன்சர் சொல்லியிருப்பேன். சொல்லு, பொட்டன்ஷியல் டியூ டு ப்ளஸ் கியூ எவ்வளோ? கே சார்ஜ் கியூ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சார்ஜ் அந்த பாயிண்ட்டுக்கு r1 டியூ டு மைனஸ் கியூ k due to minus k பார்த்தோன்னா k minus kq by r2. ஸோ இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, r1 r2 தெரியாது. அப்போ நான் r1 r2 எப்படி எழுதுறேன்?
இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் எழுத ட்ரை பண்ணுறேன். புரியுதா? அப்போ இந்த நான் எடுத்த மெத்தட் புரிஞ்சா உனக்கு? நான் பண்ணது புரியுதா? நான் என்ன பண்ணேன்னா இது வந்து லேசாக பிரிச்சதுனால இப்போ பாரு என்னோட R1 இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சா? புரியுதா? அப்போ நான் இந்த வேல்யூவை இந்த டோட்டல் ஆரை இந்த வேல்யூ ப்ளஸ் இதுவும் R1 ஈக்குவலா? புரியுதா? அதே மாதிரி இந்த டோட்டலில் R2வை இந்த ப்ளஸ் இந்த மொத்த வேல்யூ A cos θ எழுதலாமா? புரியுதா? இப்போ எனக்கு V நெட் வேணும். V நெட் வேணும் அப்படின்னு சொன்னால் V due to plus Q plus V due to நல்லா இப்போ ரெண்டுலேயுமே KQ காமன் எடுத்துக்கலாமா? 1/R1 1/R1 வேல்யூ என்ன? R minus A cos θ minus 1/R plus A cos θ. இதை நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா KQ நல்லா பாரு இந்த இடத்துல R plus A cos θ வரும். இங்கே மைனஸ் R ப்ளஸ் R மைனஸ் R கேன்சல் ஆகிருமா? அப்போ 2 A ஸ்கொயர் கரெக்டா? நல்லா பாரு இதுக்கு வந்து நான் P போடலாமா? அப்போ என்ன ஆயிடுச்சு? R ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் டைபோல் அப்ராக்சிமேஷன் என்ன சொல்லுச்சு? A ஸ்கொயர் இந்த மொத்த டேர்ம் வந்து R ஸ்கொயருக்கு ஈக்குவல் ஆயிருமா? அப்போ என் பொட்டன்ஷியல் என்ன? ஏன்னா வெரி மச் கிரேட்டருக்கும் வெரி மச் கிரேட்டருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரியா? உங்கள் சார் வந்து ஃபார் கிரேட்டர்னு சொல்லுவார்ல, அவர் என்ன சொன்னார்? டைபோல் நடத்தினார்ல. டார்க் அப்புறம் டைபோலா இல்லை ஈக்விட்டோரியல் ஆக்சியல் நடத்தினார்ல. அப்படியே திமிரு உங்களுக்கு. டியூஷன்ல நடத்தினாலும் அங்கே கவனிக்கிறது இல்லை. சரியா? ஸோ நம்ம வெரி வெரி கிரேட்டர் வந்து ஃபார் கிரேட்டர்னு சொல்லுவார் அவர். சரி, அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் எனி பாயிண்ட்ல வேணும்னா KP cos θ/R ஸ்கொயர். என்ன மேடம் நோட் பண்ணல? சேம் மெத்தடா? புரியுதா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஆன்சர் வந்திருக்கும். செகண்ட் மெத்தட் இது புரியுதா? இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, பேசிக்காக இதான் ஃபார்முலா R1 R2. நான் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிட்டு இந்த R1 பார்த்தேன்னா டோட்டல் R மைனஸ் A cos θன்னு எழுதியிருக்கேன். இந்த R2 பார்த்தேன்னா இந்த வேல்யூ ப்ளஸ் அந்த வேல்யூன்னு எழுதியிருக்கேன். புரியுதா? அதை சப்ஸ்டியூட் பண்ண உடனே ஒரு ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். என்ன டிஃபிகல்ட்டி?